இந்த மீடியாக்கள் இருக்கிறீங்களா, மானங்கட்ட மீடியாக்கள். ஆமா, பின்ன நீங்க போயிட்டு பன்னியூர்ல போயிட்டு மழை பெய்யுது எங்க விஜய்னு போய் அங்க கேட்கணும். அதெல்லாம் போய் கேட்க மாட்டீங்க. நிர்வாகிகள் தான் வந்து வேலை செஞ்சு. என்ன நிர்வாகிகள் வேலை செஞ்சாங்க? இந்த ஊர்ல கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, காலை 6 மணில இருந்து தெருவா சுத்தின்னு கிடக்குறாங்க. ஒருத்தன் வந்து நின்னானா? இந்த இடத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன நின்ன சொன்னா? முட்டா பயலுங்களை கூப்பிடுங்க. சும்மா தாவேக்கான்னு என்ன நினைச்சுக்கிறீங்க? தற்குறீங்க முட்டா பயலுங்க. அவனுங்களை போய் இந்த காலத்துல சார் அவங்களுக்கு மழைன்னா வீட்டுல கவுத்தாப்பால் பண்ணிருப்பாங்க சார். அவனுங்க வந்து மீடியா போட்டு உக்காந்து ரீல்ஸ் பாத்துங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்லலாம் ஏது சொல்லலாம் அப்படி பாப்பானுங்க. அவங்களுக்கு நிஜ காலத்துல கால் வைக்கிற தகுதி திமுக காரனுக்கு மட்டும்தான். 4000 கோடி எங்கன்னு 4000 கோடி போய் கேட்க சொல்லுங்க. 4000 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆடிட்டிங் செக்ஷன் இருக்குது. அவன் அவ்வளவு அறிவுபட்சம் தானே. தமிழ்நாடு அரசினுடைய கருவூலத்தினுடைய ஆடிட்டிங் செக்ஷன் இருக்குது. எந்தெந்த துறைக்கு எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு அங்க போய் சம்மரி கேட்க சொல்லுங்க. சம்மரி கேட்க துப்பு இல்லாத தற்குறிங்க இடியட். அவன் கேக்குறான் 4 கோடி. எங்க 4 கோடி எங்கேயும் இல்ல சார். 4000 கோடி எங்கேயும் இல்ல சார். எல்லா சாலைகளையும் கால்வாயிலும் இந்த மாதிரி கட்டமைப்புல இருக்கு சார். அவங்களுக்கு தெரியாது சார். வீட்டுல அப்பா அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி 100 200 காசு வாங்கி வந்து சினிமா பாக்குற கபோதிங்க எல்லாம் பேசக்கூடாது. விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மழை வேற 2 நாட்களாக வந்து மழை வந்துட்டு இருக்கு. இங்க வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்றாங்களா இங்க எல்லாருமே? உங்களுக்கு எல்லாருமே நல்ல முறையில இப்ப இல்ல, இந்த வருஷம் பூராவுமே பண்ணிருக்காங்க. இங்க இந்த வருஷம் பூராவும் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வந்து மழை வருதுனாலே பயம் வந்துடும் எங்களுக்கு. எப்படா நம்ம வந்து தண்ணி உள்ள வரும்ன்றதே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த வருஷம் இப்ப பெஞ்சிருக்கிற மழையில எங்களுக்கு ஒரு மக்கு தண்ணி கூட எங்க வீட்டு முன்னாடி நிக்கல. அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. முதல்ல எங்களுக்கு அந்த பக்கத்திலே காவா இருக்கிறதுனால இங்க முதல்ல தண்ணி நின்னுடும் எங்களுக்கு. அதெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு மக்கு தண்ணி கூட எங்க வீட்டாண்ட நிக்கல. இந்த அளவுக்கு இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் கூட நாங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அதாவது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமான தண்ணி வந்து உடனடியா பாத்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்ல வந்து உங்களுக்கு அலாரம் அடிக்கும். அது போக பாத்தீங்கன்னா ERT என்ன சொல்லக்கூடிய எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வந்து உடனடியா வந்து உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் 2015 பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது மழை நீர் வரும், அதாவது தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. அது என்ன எத்தனை பேர் பலியானாங்கன்னு தெரியும் இல்லையா? சோ அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் எல்லாம் கிடையாதுங்க. அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா உடனடியாக தீவிரமாக வந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க.